சோதரேம் 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரேம் 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 சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 சோதரம் ஆண்டவரே. ஹalleluya உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் தயவு கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை நான் வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயவு கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை நான் வெறுத்தேன் ஐயா. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையும் சொல்லுவோம். அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே சொல்லுவோமே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே. தகப்பனே சுதரம் சுதரம் ஆண்டவரே, அன்பே உருவானவரே விசுதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே உன் தயவை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. அந்நாள் எங்களை நாங்கள் வெறுத்தோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படுகிறோம் ஆண்டவரே, அவமானப்படுகிறோம். முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே அப்பா எங்களுக்குள் இருக்கிற எல்லா இருளான காரியங்களில் வெளிப்படுத்தினீரே. அவைகளிலிருந்து ஆண்டவரே மீட்டெடுத்துங்க தேவாதி தேவன் ராஜாதி ராஜா ஆண்டவரே எங்கள் மீது அன்பை வைச்சறி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இரண்டாவது ஆண்டவரே இந்த 9வது மாசத்துல 2வது நாட்கள் ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமையில கூட ஆண்டவரே எங்களுக்கு கூடி வந்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் ஆண்டவரே இந்த வெள்ளம் துருவி சபையில கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாருன தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கு வந்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளையும் ஆஸ்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்த முடிய கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. எல்லா பட்சம் தொலைப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்புறம் கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. சோத்திரம் 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 சோதனை நீங்கள் வந்தது ரொம்ப நல்லது. பக்கத்தில் கை கொடுங்க. சோத்திரம் கேமராமேன் கொஞ்சம் முன்ன வாங்க. சாந்தியம்மா கொஞ்சம் முன்ன வந்து என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்கு என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலை தாரும் தேவா. புதிய மாதத்துக்கு
இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளே என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன்
இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழி எனக்கு காட்டுதும் நீரே, என் மீதை கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டுதும் நீரே, என் மீதை கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, வைத்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, வைத்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலும் உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலும் உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவர் மறவேனே. உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவர் மறவேனே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிங்க துதிங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமே. நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தெய்வமே, இம்மட்டுமா எங்களை காத்து வந்த எபினேசரே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமை ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்மை செய்த இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிங்க துதிங்க, இந்த சத்தம் போதாது. நல்ல கர்த்தருக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து சத்தமிட்டு ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த மாதத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா இங்கே வந்து நம்ம நின்று இருக்கவே முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம எங்கே இருந்திருப்போன்றதே நம்மளுக்கே தெரியாது. ஆனால் ஆவியானவருடைய கிருபையினாலே நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி போஷித்து அரவணைத்து எத்தனை பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியில, கவலைகள் மத்தியில, வியாதிகள் மத்தியில கர்த்தரின் கடந்த மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து வந்த கிருபைக்காக, இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்த கிருபைக்காக நல்லா நன்றி சொல்லி அவருடைய கிருபை கொண்டாடி அவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து அவருக்கு துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. Hallelujah, 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 amen, hallelujah, hallelujah. Sotram, 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 sotram அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. உண்மையாய் அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாங்கள் நன்றி பலி ஏறெடுக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க நடத்தி வந்த பாதைகள் ஆண்டவரே அப்பா நாங்கள் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவரே அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீர் எங்களோட வாழ்க்கையில செஞ்சிருக்கிற காரியங்கள் அப்பா, அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே, நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் தேவனே. நீ செய்த நன்மைகளுக்காக எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் அப்பா, நாங்கள் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன்.
நன்றி 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 என் நல்லவரே நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர் பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர் பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர் பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர் உண்மையான நண்பர்களை தருகிறீர் உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர் உண்மையான நண்பர்களை தருகிறீர் நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை ஆமென் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர் கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர் கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவர் கண்மணி போல் காப்பவர் கைவிடாமல் மேய்ப்பவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை சொல்லலாமே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா சொல்லலாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா நன்றி ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆமென் நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா சொல்லலாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர் கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் ஆமென் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர் கண்மணி போல் காப்பவர் கைவிடாமல் மேய்ப்பவரே கண்மணி போல் கைவிடாமல் மேய்ப்பவரே நன்றி 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 என்று துதி ஆமாண்டவரே நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி நன்றி என்று துதிக்கிறேன் நல்லவரே நினைக்கிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே
நன்றி நன்றி அப்பா. தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்களே அப்பா. பலவீனமாய் இருக்கிற எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை பலப்படுத்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே ஒன்றுமே இல்லாத எங்களை இந்த நாளில் ஆண்டவரே எல்லாவற்றையும் தந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே கதறி அழுகிற நேரமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்த தெய்வமே, எங்களை தாங்கி நடத்தின தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்ணின் மணியை போல ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கண்ணினிமைய போல காத்து வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நடந்த எல்லா தீமையான காரியத்தையும் எங்களுக்கு நன்மையாக மாற்றினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மையான ஈவுகளை ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி 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 அப்பா. நன்றி. நன்மையான காரியங்களை செய்கிற தேவன், நன்மையான ஈவுகளை செய்கிற தேவன் ஆண்டவரே எங்களுக்காக எல்லா தீமைகளையும் கர்த்தர் ஆண்டவரே மாற்றி எல்லா காரியத்தையும் நன்மையாக மாற்றின தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில பெரும் பெரும் காரியங்களை செய்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் உங்களை முன்வைக்கிறதுனால ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எதெல்லாம் தீமை என்று வருகிறதோ எல்லாவற்றையும் எங்களுக்காக நீங்க நன்மையாய் மாற்றின தெய்வமே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் உயர்த்தி வானத்துக்கு நேராக ஆமென் ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பனே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். சொல்லலாமே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லலாமே. நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதி எல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. ஆமா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
ஆண்டவரே எங்களை தாங்கி எங்களை நடத்தி கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே இந்த மாதத்தை காணும்படியா நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் இந்த நாளை காணாமல் மரித்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் மருத்துவமனையில ஆண்டவரே உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவரே எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா உயிருக்கு கேரண்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் உம்முடைய கிருபையினால நீர் எங்களை நினைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க சபையை நினைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்க கிராமத்தை நினைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால எத்தனை மாநிலத்தில் ஆண்டவரே மழையினால ஆண்டவரே இயற்கை சீற்றங்களினால எத்தனை அழிவுகள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த வள்ளம் கிராமத்துல ஏசப்பா ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாய் வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை எங்களை தாங்கி நடித்து வந்த கிருபைக்காக மக்கள் நன்றி அப்பா. இந்த மாதம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை நடத்துங்க அப்பா. இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களுக்கு முன்பதாக செல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 119 129 வசனம். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் வெளிச்சமும் தந்து போதனை. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியினால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுடைய நியதின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தைகளிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். மனுஷன் செய்யும் விதிகளுக்கும் என்னை விதித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்ணில் இருந்து நீர்த்தாரைகளை ஓடுகிறது என்பதே. ஆமேன் ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது, நீரொருவரே உன்னத, நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே ஆராதனைக்குரியவர். யாருக்கு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. யாருக்கு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. நீரொருவரே உன்னத, நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே ஆராதனைக்குரியவர். நீரொருவரே உன்னத, நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. யாருக்கு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. யாருக்கு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. நீரொருவரே உன்னத, நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே ஆராதனைக்குரியவர். நீரொருவரே உன்னத, நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே ஆராதனைக்குரியவர். இன்னைக்கு காய்ச்சபிக்கலாம். கண்களை மூடி இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த சமூகத்தில் விதைக்கப்பட்ட காணிக்கை காய்ச்சபிக்கிறோம். 1-10 நேரமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்று சொல்கிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
பலவீனமாக இருக்கிறாங்களோ, எங்கள் சபையில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை தாங்கும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் எல்லாம் அப்பா வருகிற அந்த வைரஸ் ஃபீவர் ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் குழந்தை பெரியவங்க வரைக்கும் ஏசப்பா ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஃபீவர் ஆண்டவரே குழந்தைங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா தாவே ஃபீவராக இருக்கிறது. என் தேவன் இந்த நாளில் எல்லா கர்த்தர் ஆண்டவர் பலவீனத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் உடைய கரை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா விரும்பல்னால வேதனைப்பட்டுக்கிறாங்களோ, சளி பிடிச்சிட்டு ஆண்டவரே அப்பா சோத்திர கை கால் வலியோட உடம்பு வலியோட ஆண்டவரே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என் தேவன் அவர்களெல்லாம் நீர் பலப்படுத்தி உங்களுடைய பரிபூர்ண ஆண்டவரே பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் செபிக்கிறோம். சோத்திரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசு ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 மகளுக்கு கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அருமையான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே திருச்சிலிருந்து ஆண்டவரே அப்பா கால் பண்ண பிரீத்தியை குழந்தைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். மகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவ ஆவியானவரே எங்களையும் நேசிச்சு இந்த ஊழியத்தையும் நேசிச்சு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பார்த்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செபித்தா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி விசுவாசித்து எங்களிடத்தில் சொன்ன ஜெப விண்ணப்பங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மகளுடைய சிந்தனைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே அந்த பொல்லாத சிந்தனைகளை கர்த்தர் மாற்றி இந்த ஆவிக்குரிய சிந்தனையை மகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சிந்தனையில செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நசரனாக இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால எங்களை கடிந்து செபிக்கிறான் தகப்பனே. மகளிர் சிந்தனை ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தர் மாற்றுவீராக. அவங்க குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமா அவங்க தகப்பனாருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகணும் ஆண்டவரே. நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இந்த மகளை இன்னொரு விசை கொடு நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய சிந்தனை மகள் சிந்தனையாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாரம் மகளுடைய பாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஏக்கம் மகளுடைய ஏக்கமாய் மாறுவதாக. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீர் என்னை அறிந்திருந்தும் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமமாகிற திசையிலும் அறிந்திருக்கபடிக்கு நீர் என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? வாசிது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கோரேசுக்கு ஆண்டவர் என்னென்ன கொடுக்குறாரு புரிஞ்சுதுங்களா? கவனிச்சதான் கிளியரா என்ன பண்ணோம் புரியும். இந்த இடத்துல கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. கண்களை மூடி. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சுயத்தினாலும் என்னுடைய பலத்தினாலும் என் சாமர்த்தினாலும் என் திறமையினாலும் அல்ல ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசுங்க.
நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, சபைக்குள்ள பேசுறது காது உள்ளவன் கேட்க கெடுவான் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் யாருக்கெல்லாம் காது இருக்கோ அவங்கள கேட்கட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அறியாத ஒருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்று. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஆமீன். ஹல்லேலூயா. ஜாதிகளை கீழ்ப்படுத்தி யாருக்கு முன்பதாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக, ஆமீன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு முன்பதாக, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின எனக்கு முன்பதாக. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின எனக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஜாதிகளை எனக்கு விரோதமாக, எனக்கு என் குடும்பத்துக்கு விரோதமாக, என்னை ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு விரோதமாக, என்னை கேவலமாய் பேசுறவங்களுக்கு விரோதமாக, இவங்க எதுக்குமே யூஸ் இல்லை, இவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க, இவங்களுக்கு எந்த டெபாசிட்டியும் கிடையாது, இவங்க பணம் இல்லாதவங்க, இவங்க வறுமையா இருக்கிறவங்க, எதுக்குமே. ஒரு சில நேரத்துல பாருங்க, நம்ம ஒரு சில குடும்பங்களை நம்ம சொந்த பந்தமே என்ன பண்ணாது, முன் வைக்காது இல்லையா? முன் வைக்காது. ஊரு நம்மள ஒரு சில இடத்துல ஊருங்களை என்ன பண்ணாது, ஒரு சில குடும்பங்கள் என்ன பண்ணாது, ரொம்ப இதுவா இருக்கிறங்க. முக்கியமா பார்க்கிற அளவுக்கும், நம்மளை நேசிக்கிற அளவுக்கும், நம்மளை முன்னிருந்து நடத்துற அளவுக்கும் ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறாரு, அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. கோரேசுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் வச்சதுனாலதான் ஜாதிகளுக்கு அவர் என்ன பண்ணாரு, கீழ்படுத்தினாரு. நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க யாரெல்லாம் நம்ம கீழே இருக்கிறோம் நம்ம நினைச்சிருக்கிறோம், நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணின நம்மளை அவங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்கள கீழ்படுத்துவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைத்திருக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல ஆவியானவர் நம்மளுக்கு முன்பதாக செல்ல போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக நான் உனக்கு முன்னே போய், நம்ம போகிற காரியம் எந்த காரியம் இருந்தாலும் அதுக்கு முன்பதாக யாரு போகணும்? அந்த இடத்துக்கு ஆண்டவர் போகணும். அப்பதான் அந்த காரியம் நேரா இருக்குதா, கோணலா இருக்குதா, அதுல சிக்கல் இருக்குதா, இல்ல அதுல இதெல்லாம் நம்ம மாட்டிக்குவோமா, சிக்கிக்குவோமா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க முன்னாடி போக தேவையில்ல. இந்த மாதம் எத்தனாவது முடியுது? 30 முடியுதா, 31 முடியுதா? 30 வரைக்கும் முடியுது. இன்னைக்கு என்ன தேதி? 7. இந்த 7ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க முன்ன போக தேவையில்ல. ஆவியானவர் முன்னே உங்களுக்கு முன்பதாக அவர் செல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் முன்னாடி சென்றாதான் எல்லா கோணலான வழிகளையும் செவ்வைப்படுத்துவார். நீங்க போகிற காரியம் வாய்க்கணும்னு சொன்னா, நீங்க போகிற இடத்துல நீங்க ஏதோ காரியத்துக்காக போறீங்க, அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய் மாறணும்னு சொன்னா, இந்த மாதத்தை யாரு நீங்க முன்னாடி வைக்கணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க முன்னாடி வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சுயத்தினால நீங்க ஓட முடியாது, பலத்தினால ஓட முடியாது, உங்க சாமர்த்தியத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நல்ல பலமா இருக்கிறேன், நல்ல பணம் வச்சிருக்கிறேன், நல்ல சாமர்த்தியம், நான் எவ்வளவு தூரம் வேணாலும் நடந்துருவேன், நான் எத்தனை பிரச்சனை வேணாலும் தாண்டிடுவேன்னு சொன்னா அதெல்லாம் உங்களால என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. இந்த மாதம் நீங்க யாரு முன்னாடி வைக்கணும்? ஏசப்பாவை முன்னாடி வச்சு நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த மாதம் நீங்க என்னெல்லாம் ஐடியா வச்சிருப்பீங்க, இந்த மாதம் எதெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இந்த மாதத்துல நான் இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இங்க போகணும், இங்க செல்லணும், இங்க இதை செய்யணும், எல்லாம் என்னென்னவோ நாங்க பிளான் வச்சிருப்போம் இல்லையா? இந்த மாசத்துல இதுல ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல நான் இது செய்யணும். எதை நீங்க செஞ்சாலும் செய்யணும் மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு முன்பதாக ஆண்டவரே நீங்க போங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தினமும் காலையில இருந்து செபிக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் நான் வீட்டு விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி
நீங்க என்ன பண்ணுங்க, கடந்து போங்க ஏசப்பா. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க பின்னாடி போய் பாருங்க, உங்களுடைய கோணலான வழிகளை கர்த்தர் சேவைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. போன மாசம் இருந்த அதே கஷ்டம், போன மாசம் இருந்த அதே துன்பம், போன மாசம் இருந்த அதே பிரச்சனை, போன மாசம் இருந்த அதே போராட்டம், அதே பலவீனம், அதே சோர்வு, அதே வறுமை, அதே இல்லாத இருக்கிற நிலைமை இந்த மாசத்துல இருக்க கூடாதுன்னு சொன்னா இந்த மாசம் ஆண்டவரை நீங்க முன்னாடி வைக்கணும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் இந்த மாதத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் சரி, வீட்டை விட்டு வாசப்படி தாண்டி நீ வெளியே போறன்னு சொன்னா உனக்கு முன்பதாக ஆண்டவர் போனா மட்டும்தான் அந்த காரியம் ஜெயமாய் மாறும். நீ வீட்டை விட்டு வெளியே போறனா ஒரு 2 நிமிஷமாவது 3 நிமிஷமாவது நின்று முழங்கால் படி போட்டோ நின்றோ உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு தான் நீ வெளியே போகணும். ஆண்டவர், நான் போகிற காரியத்தை நீங்க வாய்க்க செய்யுங்கப்பா, எனக்கு முன்பதாக நீங்க என்ன பண்ணுங்க, செல்லுங்க ஆண்டவரே. அங்கதான் அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லிட்டு போனாதான் அங்க நிறைய சிக்கல் இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும், அங்க நிறைய பிரச்சனை இருக்கும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்காம அவர்கிட்ட நீ ஜெபிக்காம நீ வாட்டின இஷ்டத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு அந்த சிக்கல்ல போய் நீ என்ன பண்ணிக்குவேன், மாட்டிக்குவேன். அல்லேலூயா. அதெல்லாம் மாட்டாத 30 நாள் வரைக்கும் சமாதானமா, சந்தோஷமா, செழிப்பா, சண்டை இல்லாம, வியாதி இல்லாம, போராட்டம் இல்லாம, குடும்பத்தோடு சமாதானமா இந்த 30 நாள் இருக்கணும்னா இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட நீ சொல்லணும், ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீங்க போங்க, இந்த மாசம் உன் கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும்தான் அங்க இருக்கிற கோணலான வழிகளை கர்த்தர் சேவைப்படுத்துவாங்க. நீ கடன் கேட்க போனாலும் சரி, கடன் கொடுக்க போனாலும் சரி, நீ யார்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கணும்னாலும் சரி, வாங்கலாம்னு சரி, எதை பண்ணாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானா எனக்கு இது கிடைக்கட்டும், நான் வெளியே போறேன், எனக்கு முன்பதாக நீங்க போங்க. வெளியே போற ஆம்பளைங்க வெளியே வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே நான் வெளியே வேலைக்கு போறேன், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு முன்பதாக நீங்க செல்லுங்கப்பா, உங்க பின்னாடி நான் வரேன். ஆமென். இப்படி நீங்க சொல்லிட்டு போங்க. இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதமாய் உங்களை நடத்துவார். கோரேஸ் அப்படிதான், கோரேஸ் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். யாரை பார்த்து சொல்றாருன்னா, ஆண்டவரே அறியாது இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்றாருன்னா, நம்ம அவரையே நம்பின்னு இருக்கிற நமக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்த மாட்டாரா? நம்மளுடைய வழிகளை செவ்வைப்படுத்த மாட்டாரா? செவ்வைப்படுத்தவர் எப்ப தெரியுமா? ஆண்டவரை அறியும் போது, அவரை நம்பும் போது, அவரை முன் வைக்கும் போது ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு வாய்க்க செய்வார். கீழே 3வது வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு, ஆமா கோரேஸ் அறியும்படிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசங்கள் பாரு, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கீழே படிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் என்னை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீர் என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என்னை அறியும்படிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசன வார்த்தைகள் பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து. ஆமென். இந்த வெண்கல கதவுனா எது தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? வெண்கலம் எப்படி இருக்கும்? வெண்கலம் எப்படி இருக்கும்? வெண்கலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், முறிக்கவே முடியாது, அசைக்கவே முடியாத வெண்கலம். அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் அந்த பனை ரூம்ப சொல்லுவாங்க, அதெல்லாம் அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, சாத்தி பூட்டி வைப்பாங்க. யாராலும் என்ன பண்ண முடியாது, உடைக்க. திருடனே கடப்பா எடுத்துன்னு வந்து கொத்தனா கூட அதுவே என்ன ஆகும், எப்படியோ ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் அதை உடைக்குது. இதெல்லாம் போட்டு உடைக்கணும்னா கூட. வெண்கல கதவு ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவரே அறியாது இருக்கிற ஒரு மகனுக்கு, ஆண்டவர் அறியாது இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து நம்மளுக்கு விரோதமா இருக்கிற, நம்ம ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருக்கிற, நம்மளுக்கு வறுமைக்கு விரோதமா இருக்க, நம்மளுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்றது இல்ல,
போதத்துல பத்துறதுல வறுமை வறுமை, கடன் பிரச்சனை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல நிக்கிறதுல எல்லாம் எதுவுமே என்ன பண்றதுல கைக்கூடியே வரத்துல, எந்த ஆசீர்வாதங்களும் வரத்துல. முறிச்சு போட முடியுமா? முறிச்சு போடவே முடியாது. இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வெங்கல கதவு நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற நம்மளுக்கு தடையா இருக்கிற வெங்கல கதவுகள் வருதமா, நம்மளுக்கு தடையா இருக்கிற இந்த வெங்கல கதவு தான் என்ன ஆகுது? எல்லா ஆசீர்வாதத்துக்கும், நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாம ஒவ்வொரு நாளும் நம்ம பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு நாளும் எத்தனை தேவைகளுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். எல்லா ஆசீர்வாதம் நம்ம நினைப்போம், ஆண்டவரே சர்ச்சுக்கு போறேன், எல்லாத்துக்குமே போறேன், எனக்கு இன்னுமே ஆசீர்வாதமே வரலையே, இன்னும் நான் தேவைகளே சந்திக்கப்படலையேனா நமக்கு முன்பதாக என்ன இருக்கு? வெங்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அறியும் போதும், அவரை கூப்பிடும் போதும், அவரை முன் வைக்கும் போதும் கர்த்தர் இந்த வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் நம்மளுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நான் அவரை முன் வச்சு காரியங்களை செய்யும் போது எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை உடைக்காத வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத ஒரு வசனம் மட்டும் அப்படியே வாசிச்சு முடிங்க. என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறியாத இருக்கிற ஒரு மனுஷனுக்கே அவர் நாமத்தை அவர் தரிக்கிறாருன்னா உனக்கு எனக்கு செய்ய அவர் இன்னும் வல்லவரா இருக்கார். நம்ம இடம் தான் கொடுக்காம இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க தினமும் காலையில எழுந்து வீட்டுக்கு முன்னாடி போகும்போது, வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஜோம் பண்றீங்க? வீட்டுட்டு வெளியே போகும்போது ஜோம் பண்றீங்களா? போகிற காரியங்கள் வாய்க்க செய்தா உங்க பிள்ளைங்க தலை மேல கை வச்சு எத்தனை பேர் நைட்லயும் காலையிலயும் ஜோம் பண்றீங்க? பிள்ளைங்களுடைய தலை மேல கை வச்சு தினமும் ஜோம் பண்றாங்களாம்மா? பண்றது இல்லையா? பண்றாங்களாம்மா? ராஷினி பண்றது இல்லைன்னு சொல்றா. ஐஸ்வர்யா பண்றாங்களாம்மா? நைட்டும் பகலும் மாமா பண்றாங்க. நித்திஸ்ரீ பண்றாங்க. பண்றது தினமும் பண்றாங்களா? அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. தினமும் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டு விட்டு குழந்தைங்களை விட்டுட்டு போறீங்கன்னு சொன்னா தினமும் நைட்டும் காலையிலும் உங்க தலை மேல கை வச்சு அம்மாங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்க வீட்டு விட்டே வெளியே போகணும். ஆமென். ஹல்லேலூயா. காலம் பொல்லாத காலம். இந்த பிள்ளைகள் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப உன் பிள்ளைகளை பிசாசு என்ன பண்ணுவான்? கை வைக்க ஆரம்பிப்பான். ஆமென். ரத்தத்துல ஒப்பு கொடுத்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? வெளியே போகணும். நான் சந்தியம்மா சத்தியம்மா பையனுக்கு நீங்க கை வச்சு ஜோம் பண்ணணும். எவ்வளவு பேர் பையனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவன் தூங்கும் போது கை வச்சு ஜோம் பண்ணு. அவன் எங்க போறான் எங்க வரான்னு நான் சொல்றதில்ல, ஆனா கை வச்சு ஜோம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் எங்க போனாலும் பாதுகாப்போடு கொண்டு போய் எந்த சிக்கல்லையும் மாட்டாம பாதுகாப்பாக எங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க ஏசப்பா சொல்லி நீங்க ஜெயந்தி அம்மா பிள்ளைகளுக்கு யாரு ஜோம் பண்றீங்களோ அந்த பிள்ளைகள் தான் வருகிற நாட்களில வளரும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு அது என்ன பண்ணாது? மாட்டிக்கொள்ளாது. இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க ஜோம் பண்ணாதீங்க. இல்லையா? என் பிள்ளைங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது, இந்த உலகத்துல மற்றவருடைய என் பிள்ளைங்க வேற விதமா வளரணும்னா நீங்க நைட்டும் காலையிலும் குழந்தைங்க தலை மேல கை வச்சு ஜோம் பண்ணிட்டு தான் படுக்கணும், ஜோம் பண்ணிட்டு தான் ஏஞ்சிக்கணும், ஜோம் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். இதை நீங்க பண்ணா மட்டும்தான் வருகிற நாட்கள் மிக கொடிய நாட்கள். யார் யார் எப்படியெல்லாம் மாறுவாங்கன்னு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பெரிய ஒரு உபத்திரவம் காலங்களே வரும். பெரிய ஒரு பாவமான காரியங்கள் எழும்பி கொண்டு இருக்கிறது. பிசாசானவன் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஏன் தெரியுமா? அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறதுனால. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வர போறாரு, ஆவியானவர் வர போறாரு. அதனால பிசாசுக்கு கிளியரா தெரியும் ஆவியானவர் வர போறாருன்னு. நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். அதனால அவருடைய வேலை என்ன பண்றான்?
வேகமா ஆரம்பிக்கிறான். எங்க வீட்டுல ஜெபம் இல்லையோ, எந்த வீட்டுல வேதம் வாசிப்பு இல்லையோ, எந்த வீட்டுல பிள்ளைகளுக்கு கவனிப்பு இல்லையோ, எந்த வீட்டுல பிள்ளைகள் தவறான காரியத்துக்கு முன்ன கொடுக்கறாங்களோ, எதுக்கெல்லாம் பிசாசுக்கு பிடிச்ச காரியத்துக்கு எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறாங்களோ அதெல்லாம் அவன் அப்படியே கேட்ச் பண்ணிக்குவான். அதை வச்சே என்ன பண்ணிடுவான், அழிச்சிருவான். பார்த்து உசாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் நாமமே அவரை பத்தி தெரியாத இருக்கிற கோரேசுக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவரே நம்பி வாழ்ந்திருக்கிற நமக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம பண்ணுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம முன்னாடி போனோம், அவர் முன்னாடி போனோம், அவருக்கு பின்பதாக நாம சொல்லணும். அப்படி போனா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நாம் போற காரியத்துல முன்னாடி நீங்க போய் இருங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம தினமும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம போகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாராக. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏன் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, இன்னும் ஆசீர்வாதமே நடக்கல, ஜெபத்திலே ஜெபம் பண்ண முடியல, சோர்ந்து போறீங்க, வேதம் வாசிக்க முடியல, வீட்டுல 1 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? அதை விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் ஜெபத்தை மேல என்ன பண்றாரு, பிரியப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் எந்த டைமெல்லாம் இருக்குதோ அந்த டைமெல்லாம் உட்காந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம போற பாதைகளை அவர் செவைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இயேசு சபையின் நல்லா வாசிமா. இயேசு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யார் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலையில் இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நீக்கொள்ளாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யாரெல்லாம் ஃபுல்லா படிச்சிருக்கீங்க? பைபிள் இப்பதான் ஸ்டார்டிங் படிச்சுன்னு வரீங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க பெரியவங்க யாரெல்லாம் படிக்க தெரியும்? சாந்தியம்மா படிக்க தெரியுமா? சித்ராமாக்கு படிக்க தெரியுமா? நிர்மலாமாக்கு குட்டி குட்டியாச்சும் படிக்க நிர்மலாமா படிக்கலையா? நதியா, என்னைக்கு நான் குரூப்ல பைபிள் படிக்க சொன்னனோ அதுல இருந்து நதியா குரூப்ல வரத்தில்லை. நான் அப்புறம் சொல்றேன். நீங்க என்ன பண்ணோம், யாரு உனக்கு தெரியுமாடா? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எழுத்தா கூட்டி இந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லா நீங்க படிக்கணும். சித்ராமா படிச்சுச்சா?
சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு நைட்ல இருந்து நீங்க தனிப்பட்ட ரீதியா எத்தனை வசனம், 22 வசனம், 22வது அதிகாரம் வரையும் தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். அம்மா நீ ராஷினி அம்மாவெல்லாம் உட்கார வச்சு நீ சத்தமா அம்மா காதுக்கு படிச்சு சொல்லணும். அப்பதான் உனக்கு புரியும். நீ சத்தமா படிக்கும்போது உனக்கும் தெரியும். பிள்ளைங்களா நீங்களா என்ன பண்ணணும், வெளிப்படுத்தின விசேஷங்கள் இதுல 7 சபை ஆண்டவர் என்ன பண்றாரு, 7 சபைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அறிவுரை சொல்றாரு. 7 சபைக்கு சாட்சி கொடுக்குறாரு. 7 சபையும் ஆண்டவர் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த 7 சபையில பெரியவங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட். இந்த 7 சபை என்னென்ன சபைன்றது அடுத்த வாரம் நீங்க எங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் அதுல 7 சபையை குறிச்சு ஆண்டவர் பேசுறாரு. அந்த 7 சபை என்னென்ன சபை, அதுல ஒரே ஒரு சபை குறிச்சு தான் இங்க நீங்க வாசிக்கிறோம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சபைக்கு சொல்றாரு எபேசி சபை. எபேசுனா தேவன் உன்மேல் அன்பா இருக்கிறார். எபேசுனா என்ன அர்த்தம், கர்த்தர் நம்ம மேல, கர்த்தர் உன்மேல அன்பா இருக்கிறார், நம் சபையின் மேல அன்பா இருக்கிறார். எபேசுனா கர்த்தர் நம்ம மேல் உன்மேல் அன்பா இருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. யாரு சொல்றது? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்றும் கண்டறிந்தும் நீ சகிக்க கொண்டிருக்கிறதும் நீ பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற, எபேசி சபைக்கு சொல்ற, நம்ம சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியங்கள், நீ பிரயாசப்படுறது, நீ ஜெபிக்கிறது, நீ வேதம் வாசிக்கிறது, நீ அபிஷேகத்துல நிறையிறது, நீ தரிசனங்களை காண்றது, நீ சொப்பனங்களை காண்றது, நீ மற்றவர்கள் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இவங்க அப்போஸ்தலர் இல்ல, இவங்க ஊழியக்காரங்க இல்ல, இவங்க பேசுறது சரி இவங்க பேசுறது தவறு, எல்லாம் சோதித்து அறிந்து எல்லாத்தையும் சரி பார்த்து எல்லாம் பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் பண்றதும், நீ பொறுமையா இருக்கிறதும், நீ சகித்து கொண்டு இருக்கிறதும் எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன், அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டோம், நல்ல அபிஷேகம் பெற்றுட்டோம், நல்ல வரங்களை பெற்றுட்டோம், நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், நல்ல ஜபத்தை ஜெபிக்கிறோம், நல்ல ஆண்டவரை பத்தி சொல்றோம், நம்ம எல்லாத்தையும் பொறுமையா சகிக்கிறோம், பொறுமையா இருக்கிறோம், எல்லாத்தையும் தாங்குறோம், இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு, எல்லாத்தையும் நம்ம சரியா சொல்றோம், சரியா பண்றோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் 7 சபையும் எச்சரிக்கிறார். ஆனா எபேசி சபைக்கு சாட்சியும் கொடுக்கிறாரு. அந்த இடத்துல எச்சரிக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். எது வரைக்கும் சாட்சி கொடுக்கிறாரு? 3வது வசனம் வரைக்கும் சாட்சி கொடுக்கிறார். நீ சகித்து கொண்டு இருக்கிற, பொறுமையா இருக்கிற, என் நாமத்தினால பிரயாசப்படு, இலைப்படியாம உனக்கு வந்து கஷ்டமே, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் உனக்கு டைமே இல்லாம நீ என்ன பண்ற, ஓடுற ஒடியாடுற, ஆண்டவருடைய வார்த்தைய சொல்ற, எல்லாம் சரிதாம்மா, எல்லாம் சரிதான். சபையே, எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன், நல்ல அபிஷேகத்துல நிரம்புற, சின்ன பிள்ளைங்களும் இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல அபிஷேகத்துல நிரம்புறாங்க, அந்நிய பாஷையில பேசுறாங்க, இந்த கிராமம் ரட்சிக்கப்படுது, சபைக்கு இடம் வாங்கிட்ட, சபை கட்ட போற, ஜனங்க வர போறாங்க, எல்லாம் சரிதான். ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆனாலும் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும்
உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஆண்டவரை தேடுற அந்த முதல் வாரத்துல ஞானஸ்தானமும் எடுக்கல, அபிஷேகத்தையும் பெறல. ஆண்டவரை முத தேடி வர நேரம் இருந்த அந்த உற்சாகம், அந்த இருந்த ஏக்கம், அப்ப இருந்த பாரம், அப்ப இருந்த ஆண்டவர் மேல இருந்த அன்பு இப்ப இருக்கா? இப்ப இருக்கா? இருக்காமா? முத நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக ஆண்டவர் தேடி வந்த? ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. எந்த நிலைமையிலிருந்து விழுந்தேன், எந்த நிலைமையிலிருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் எந்த நிலைமையில இருந்தேன், ஏன் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? எதுக்காக இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா ஆண்டவரை? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோமா? சபைக்கு போறோமா? அபிஷேகத்துல நிலைமை ஏன்? எதுக்கு நம்ம ஆண்டவர் எல்லாம் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டினா? அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்டினா? இல்ல ஜாதியா அப்படியே கிறிஸ்டினா வந்துணுமா? இல்லையே. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அறியணும்? எந்த நிலைமையில இருந்து அறிஞ்சிருக்கிறோம், அந்த நிலைமையை நம்ம என்ன பண்றோம்? நினைச்சு பார்க்க சொல்லி ஆண்டவர் இந்த நாளையில நம்மளோட பேசிக்கொண்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். மனம் திரும்பி ஆதியிலே கொண்டிருந்த அந்த கிரியைகளை நீ என்ன பண்ணணும்? மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி இந்த கிறிஸ்துக்குள்ள வந்தோம், எந்த நிலைமையில இருந்தோம்? நிறைய பேர் சொல்லலாம், நான் சாகிற மாதிரி இருந்தேன், என்னை செத்துருவோன்னு சொன்னாங்க, இந்த வியாதி உங்ககிட்ட இருந்து சுகமாவாதுன்னு சொன்னாங்க, எத்தனையோ தெய்வத்தை தேடி ஓடினேன், இந்த பிரச்சனை உங்ககிட்ட, உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை தீராதுன்னு சொன்னாங்க, உனக்கு செய்வின மந்திரம் வச்சிருக்கிறோன்னு சொன்னாங்க, எத்தனையோ மந்திரவாதிகளை தேடி போனேன், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணேன், எத்தனையோ தெய்வங்களை வணங்கினேன், ஒண்ணுமே எனக்கு என்ன பண்ணல, சரி பண்ணல. இந்த ஆண்டவரை தேடி வந்தேன். சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாட்சி சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? நம்மளே சொல்லியிருப்போம். இந்த ஆண்டவரை தேடி வந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, எனக்கு பலம் கொடுத்தாரு, இந்த வியாதியிலிருந்து எனக்கு மாற்றினாரு, என் குடும்பத்தை மாற்றினாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில இல்லைன்னா இன்னைக்கு நான் பூமியில நான் இருந்திருக்க மாட்டேன், இன்னத்துக்கு நான் மண்ணா போயிருப்பேன், என் குடும்பம் எந்த நிலைமையில போயிருக்குன்னே தெரியாது, நான் எந்த நிலைமையிலே இருந்திருப்பேனே தெரியாது சொல்றோமா? அப்ப ஆதியில நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எந்த நிலைமையில இருந்து விழுந்தோம். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம எப்படி உற்சாகத்தோட ஆண்டவருடைய அவர் மேல அன்பு வச்சோம். அவர் மேல அன்பு இருக்கிறவங்களால சும்மாவே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் நம்ம பார்த்து சொல்றாரு, நீ எல்லாமே பண்ற சரிதாமா, நீ எல்லாமே செய்யற, ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆதியிலே செய்த இந்த கிரியை மறுபடியும் என்ன பண்ணணும்? செய்வாயாக. இந்த சபை ஆதியில நம்ம எப்படி இருந்தோம்? ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தோம்? ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம்? எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இந்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. எந்த சபையிலையும் சின்ன பிள்ளைங்க அபிஷேகத்துல நிரம்புறாங்களா? வந்து பாக்குறங்க, வந்து ஊழியக்காரங்க வரங்க போறங்க, யூடியூப்ல பாக்குறங்க, எல்லாமே சொல்றாங்க இந்த சபையை பார்த்து, இப்படிப்பட்ட சபை, எவ்வளவு பெரிய சபை கட்டினாலும் இப்படியோட பிரசனத்தையும் இப்படி அபிஷேகத்தையும் உணரல, ஆனா இதுக்குள்ள நான் உணர்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியா? எல்லாமே கரெக்டு தான், ஆனாலும் கர்த்தர் குறை இருக்கு. ஒவ்வொரு நம்ம சபையா சேர்ந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியா தனிப்பட்ட காரியத்துல நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே என் மேல என்ன ஆண்டவரே குறை, இன்னும் என் மேல என்ன குறை, நான் நல்லா அபிஷேகத்துல நிரம்புறேன், நல்லா ஆண்டவரை உண்மை தேடுறேன், எல்லாமே செய்யறேனே, இன்னும் என் மேல என்ன ஆண்டவரே குறை, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, ஏன் எனக்குள்ள இன்னும் இந்த போராட்டம், ஏன் எனக்குள்ள இப்படிப்பட்ட இன்னும் இந்த நிலைமை, நான் எதுல சரியில்லாம போயிட்டேன்?
ஜெபத்துல சரியில்லையா? எது உமக்கு பிரியமில்லாத காரியம்? எது பிரியமில்லாத காரியத்துல நான் நடந்துட்டு இருக்கிறேன்? ஏன் இன்னும் நான் என் குடும்பம் வளரல, என் பிள்ளைங்க வளரல, என் சபை வளரல? சபையில இருக்கிறவங்க நம்ம கேட்கணும், ஏன் இன்னும் எங்க கிராமம் வளரல? என் கிராமம் அப்படியே தான் இருக்குது அப்பா. இன்னும் எங்க சபையில நீர் என்ன குறை ஆண்டவரே கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபத்துல கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட எப்படி இது கேட்கிறோமோ ஆண்டவர் அழகாய் நம்ம மேல அவர் வெளிப்பாடாய் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதிஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. விக்கிரக ஆராதனை வெறுக்கிற. ஐயோ, இங்க நின்னா எனக்கு பிடிக்காது, இவங்க கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், இவங்க கொடுத்தா இது ஓகே, இந்த படிச்சது எது சாப்பிடுறது இல்ல, எது இது பண்றது இல்ல, அதெல்லாம் ஓகே. ஆனாலும் உன் பேரில் அப்ப ஏதோ ஒரு குறைய ஆண்டவர் இந்த சபையில கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா, எந்த குறையும் இருக்கோ ஒரு மனத்தோடு ஜெபம் பண்ணி அந்த குறையை கர்த்தர் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 5வது வசனம், ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் குத்து விளக்குல எத்தனை தண்டு இருக்கும்? குத்து விளக்கு எல்லாரும் பாத்துக்கிறீங்களா? குத்து விளக்கு எல்லாரும் வீட்லயே இருக்குது இல்ல, இருந்துச்சு இல்ல, அதுல எத்தனை தண்டு இருக்கும்? எரியுது. அதுல 7 இருக்கும். 7 குத்து விளக்குல தண்டுங்க எத்தனை இருக்கும்? மொத்தம் 7. ஆண்டவர் சென்டர்ல இருக்கிறது தான் ஆவியானவர். இந்த சபைகள் எல்லாம் இந்த 7 என்னது? சபைகள். ஆண்டவர் சென்டர்ல இருக்கிறாரு. இந்த 7 என்னது? அதுல ஒரு சபை நம்ம சபை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த குத்து விளக்கு எரியுது இல்லையா, அதுல ஒரு சபை, ஃபர்ஸ்ட் சபை எபேசு சபை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை ஆண்டவர் சொல்றாரு, அந்த குறைகளை பார்த்து நீ கண்டுபிடிச்சு மறுபடியும் ஆதியில கொண்டு இருந்த அந்த வைராக்கியம், ஆதியில கொண்டு இருந்த அந்த அபிஷேகம், ஆதியில கொண்டு இருந்த அந்த சுவிசேஷம், ஆதியில கொண்டு இருந்த அந்த அந்த ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த பாசம், அந்த அன்பு, அந்த ஏக்கம், ஆத்மாக்காக அலைந்து திரிந்த அந்த ஏக்கம் மறுபடியும் உங்ககிட்ட வரலன்னா, மறுபடியும் நீ மனம் திரும்பலன்னா, அந்த தண்டு நான் என்ன பண்ணிடுவேன்? எடுத்துருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 7 குத்து வழக்குல எபேசு சபையா நம்ம தண்டு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் தானே. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஒரு நாளும் அந்த தண்டு என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க சப்பா. ஆண்டவர் நம்ம நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். சுற்றிலும் 7 சபைகள். ஆண்டவர் முதல் சபை எபேசு சபை, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம சபை பார்த்து சொல்றாரு, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், நீ ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டா. எல்லாமே பண்ற சரி, எல்லாமே கரெக்டா பண்ற சரி, ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சபையா இருக்கிற சபையை விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, என்ன ஆண்டவரே குறை? ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம சபைக்கு வரோம் போறோன்றது இல்லைங்க. இந்த சபையில ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். 7 ஒரு குத்து வழக்குல 7 தண்டுகளை போல ஆண்டவர் ஒரு தண்டு நமக்கு தண்டா வச்சிருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பாத பட்சத்துல அந்த தண்டு நீக்கிட்டாருன்னா அந்த இடத்துல நமக்கு இடமே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் இங்க கத்தி கூப்பாட போட்டு கிராமத்துக்காக சபைக்காக அழுதாலும் அந்த தண்டு நீங்கி போயிடுச்சுன்னா அதுல ஒளியும் இருக்காது, இருளும் இருக்காது, அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட சபையா நம்ம சபை இருக்கணுமா? அப்படிப்பட்ட சபையா நம்ம மாறணுமா? மாறக்கூடாது. சபையார் என்ன பண்ணோம்? எழும்பணும். ஆண்டவருக்காக எழும்புங்க. ஆண்டவருக்காக, ராஜ்யத்துக்காக எழும்புங்க. தனிப்பட்ட ரீதியா நீங்க பேசுங்க. கிராமங்களுக்காக எழும்புங்க. கதறி அழுங்க. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்காக கதறி அழுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆண்டவரே என் மேல குறை? என்ன ஆண்டவரே இன்னும் நான் உங்களுக்காக செய்யணும்? ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. எதை வந்தா எங்க சபை மாறும், எதை வந்தா நாங்க மாறுவோம், எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கும்போது அவர் வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்துல
நான் சீக்கிரமா உன்னிடத்துல வந்து உன்னிடத்துல இருக்கிற அந்த விளக்கத்தண்டை நீக்கி விடுவேன். ஆமென். அல்லேலூயா. காலையில் இதை நான் படிக்க அப்பா காலையிலே சொல்லிட்டாரு. நான் எப்படியோ அப்பா 10 நிமிஷம் மெசேஜ் கொடுத்துட்டு என்னை கூட்டின்னு போயிடுவாரு, இல்லை விட்டுட்டு போயிடுவாருன்னு நினச்சேன். மெசேஜ் நான் கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. காலையில் தான் அப்பா ஜோம் பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த நாளையில் மெசேஜ் கொடுக்குறேன் பாஸ்டர் அம்மாவையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். ஜபத்தில் தான் நான் கேட்டேன். அப்புறம் தான் கேட்டேன், என்னங்க நானா மெசேஜ் கொடுக்கணும்? ஆமாம், நீங்கள் தான் மெசேஜ் கொடுக்கணும், நான் சீக்கிரம் போயிடுவேன். சடார்னு வந்த வார்த்தை எபேசு சபை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நாளா பைபிள் வாசிக்க ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியங்கள், சாட்சியும் கொடுக்கிறாரு, அதே நேரத்துல எச்சரிக்கையும் செய்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையின் மேல அன்பா இருக்கிறாரு. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். ஆதியில கொண்டிருந்த அன்பு தான் நீ என் மேல என்ன பண்ணல, வைக்கல. அதுதாம்மா உன்கிட்ட ஒரே ஒரு குறை. அந்த குறை இன்னைக்கு இனிமே நம்ம இந்த குறையை நம்ம மாற்றணும். அவர் மேல அன்பா இருக்கிறதுனா என்ன? அவர் மேல அன்பா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அபிஷேகத்துல நிரம்புறதா, வேதத்தை வாசிக்கிறதா, ஜெபிக்கிறதா? அவர் மேல அன்பா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் பத்தி சுவிசேஷம் சொல்றது. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளைக்காச்சு ஒரே ஒருத்தருக்காச்சு நான் ஆண்டவர் பத்தி நான் சொல்லணும். அவருடைய அன்பை நான் ருசிச்சுக்கிறேன். அன்பை ருசிச்சுங்க மட்டும்தான் என்ன சொல்ல முடியும், அந்த அன்பை சொல்ல முடியும். ருசிக்காத இந்த நாக்கு இன்னைக்கு மீன் குழம்பு டேஸ்டா இருந்துச்சுன்னா தான் வச்சுக்க, யாரு வச்சாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுவோம், அம்மா நீ வச்ச மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு, நீ வச்ச கீரை குழம்பு நல்லா இருந்துச்சு, நீ வச்ச கறி குழம்பு நல்லா இருந்துச்சு. அதை ருசித்ததுனால தானே சொல்றோம் நல்லா இருந்துச்சுன்னு. ருசிக்கலைன்னா அந்த நாக்கு டேஸ்ட் கண்டுபிடிக்கலன்னா சொல்லியிருக்குமா? இப்படித்தான் ஆண்டோடைய அன்பு. இன்னைக்கு நம்ம ருசிக்கல ஆண்டோடைய அன்பை, என்னையும் சேர்த்துதான் என்ன பண்ணல, ருசிக்கல. ருசிச்சிருந்தோம்னா தினமும் ஒருத்தருக்காச்சும் நீங்க சுவிசேஷத்தை சொல்றீங்களா? எத்தனை பேர் உங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் டெய்லியுமே ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் எனக்கு வேலை செய்யற இடத்துலயும், எத்தனை பேர் வீட்லயும், எவ்வளவு பேர் எனக்கு அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு நான் வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே தானாவே என்ன பண்ணிடணும், என்கிட்ட மாட்டிக்கணும். என்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, உங்ககிட்ட மாட்டினாவே பயமா இருக்கு எஸ்தரக்கா, டைமே போறது தெரியல. நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? அறுக்கிறனா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த பஸ்ல சொல்லலாம், இன்னைக்கு அந்த அக்கா மாட்டிக்கிச்சு, எஸ்தரக்கா கிட்ட அந்த அக்கா மாட்டிக்கினாங்க. அம்மா நாங்களாம் தப்பிச்சோம். நான் சொன்னேன் ஒன்னே ஒன்று, நீங்களாம் எதுலேயும் மாட்டக்கூடாதுன்னு தான் நான் பேசினுங்கிறேன். நீங்கள் எதுலேயும் சிக்கக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்ணுறேன், நான் பேசுகிறேன். நான் உங்களுக்கு போகிறது அறுக்கிறதா இருக்கலாம், என் ஆவியானவர் கேட்டு கேட்டு என்ன பண்ணுறாரு, சந்தோஷப்பட்டுன்னு இருக்கிறாரு. பரலோகமே என்ன பண்ணுது, உங்களுக்கு அறுக்கிற மாரி இருக்கும், பிசாசுக்கும் அறுக்கிற மாரி தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் பேசுகிற சுவிசேஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பத்த வர மாரி இருக்கும், அறுக்கிற மாரி இருக்கும். பிசாசையும் அறுக்கிற மாரி தான் இருக்கும். எனக்கு உங்களுக்கு அறுக்குதோ இல்லையோ, பிசாசுக்கு அறுக்குது இல்லை, அது போதும். என் ஆவியானவர் அது விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. கும்பலா போங்க, எல்லாம் பேசிக்கிங்க, எல்லாம் ஒன்னா போய் ஒரு கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. ஊழியக்காரம்மாலாம் நீங்க பார்க்காதீங்க, ஆவியானவர் சபைக்கு தான் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அது கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அப்பனா யாருக்கு காது இல்லைன்னு அர்த்தமா? காது இல்லைன்னு அர்த்தமா? விரும்புகிறவன் கேட்க கடவான், சபைக்கு சொல்றதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கேட்க கடவான். அதுதான் ஆண்டவர் சொல்ற, காதுள்ளவன். காது இருக்கிறவங்க என்ன பண்ணணும், கேட்கணும். தேவையில்லாததெல்லாம் கேட்கறோம்ல, தேவையில்லாதெல்லாம் ஹெட்செட் போட்டு கேட்டுனுக்குறோம்ல, தேவையில்லாததெல்லாம் பார்த்துனுக்குறோம்ல, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதெல்லாம் கேட்கறோம்ல. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மறுபடியும் நான் உங்க மேல அன்பா மாறப்போறேன். இனி நான் என்ன பண்ண போறதில்ல, சும்மா இருக்க போறதில்ல. காலேஜுக்கு போறியாம்மா, என்ன ஸ்கூலுக்கு போறியா, பசங்க கிட்ட என்ன பண்ணு சொல்லு. எதனா கீழே தவறி கிவறி விஞ்சா பேண்ட் மாட்டி விடுறியா, எதாவது பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுப்பா, நம்புப்பா. உங்க பக்கத்துல வேலை செய்யறவங்க கூட பக்கத்துல வேலை செய்யறவங்க கிட்ட கஷ்டத்தை சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட? எத்தனையோ பேர் உங்ககிட்ட கஷ்டத்தை சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க அவங்க கிட்டலாம். அப்பதான் ஏசப்பா பத்தி நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அறுத்தாலும் பரவாயில்ல, அவங்க கேட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவர்ட்ட சொல்லிட்டாரு, காது இருக்கிறவன் கேட்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பேன், இல்லாதவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளையில ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டார். நம்ம மறுபடியுமே இந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்ற வார்த்தை ஆண்டவர் மறுபடியும் நம்ம காதுல அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆதில கொண்டிருந்த அந்த சுவிசேஷம், ஆதில கொண்டிருந்த அந்த வைராக்கியம், அந்த எழுப்புதல், அந்த ஆத்மா பாரம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், அதை செய்ய நம்ம ஆரம்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிப்படலாமே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மறுபடியுமா நீங்க எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும், நீங்க எழுந்து சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவுக்கு குடும்ப சூழ்நிலை, ஒரு பக்கம் கணவர், ஒரு பக்கம் பிள்ளைங்க, ஒரு பக்கம் ஊர் மக்கள், சொந்த பந்தங்கள், யாராவது ஒருவர் தடையா தான் இருப்பாங்க. அந்த தடைகளை தாண்டி ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நீங்க எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் மறுபடியும் ருசி பார்க்கணும். ஆண்டவரே நாங்கள் எந்த நிலைமையிலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரே தெரியும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களை அறியாத போது நாங்கள் எப்படி இருந்தோம், அறிந்த பிறகு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மறுபடியும் உங்களுடைய அன்பு எங்கள் மேல வரட்டும்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா. ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, சபையை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்கள் பிள்ளைகளை மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே. இந்த கிராமத்துக்காக ஒரு கூட்ட ஜனமாய் எழும்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிராமத்துக்காக ஒரு கூட்ட ஜனமாய் எழும்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க வாழ்ந்த நாட்களில கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தீங்க ஏசப்பா. கல்லு மண்ணு முள்ளுக்கல் எதுன்னு பார்க்காம ஆண்டவரே பாரப்பட்டு நீங்க ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக நடந்து சென்றீங்களே ஏசப்பா. அப்படிப்பட்ட பாரம் எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாரம் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எது ஆண்டவரே எங்களுக்கு தடையா இருக்கிறது, அந்த தடையை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. மாற்றுவீராக, மாற்றுங்க ஆண்டவரே. ஒருத்தர் சொல்லுன்னு சொன்னாதான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்னை தானா சொல்ல வைக்கணும் ஏசப்பா, என்னை தானா சொல்ல வைக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க அன்பை நான் தானா சொல்லணும் ஆண்டவரே. அன்பை நாங்க ருசி பார்க்கணும் ஆண்டவரே. உங்க அன்பை நாங்க உணரணும் ஆண்டவரே. உங்களுடைய ஏக்கத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா. உங்களுடைய அங்காலயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க படுற அந்த பாரங்களை நாங்க புரிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா. நீங்க எதற்காக எங்களுக்காக அடிக்கப்பட்டீர்கள் என்று ஆண்டவரே அந்த உணர்வு நாங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த பூமிக்கு எதற்காக வந்தீங்க என்ற அந்த உணர்வு நாங்க புரிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா. உண்மை புரிந்து நாங்க நடக்கணும் ஆண்டவரே. அம்மாக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன், அப்பாவுக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன், கணவனுக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன், மனைவிக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன், சொந்த பந்தத்துக்கு இது பிடிக்கல அதனால நான் செய்யல. யாரோ ஏதோ அழிஞ்சு போகிற ஒரு காரியத்துக்கு நம்ம அவங்களுக்கு இவங்களுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோமே. நம்மளை படைத்த நம்ம தேவன், நம்மளை உருவாக்கின நம்ம தேவன், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்ளவில்லையே. உங்க மனதை நாங்க புரிந்து கொள்ளவில்லையே ஆண்டவரே. இந்த வேதனை நாங்கள் இன்னும் அறியாம இருக்கிறோமே ஏசப்பா. ஏதோ வரோம் போறோம் அப்படியே இருக்கிறோமே ஆண்டவரே. உங்க பாரத்தை நாங்க சுமக்கணும் ஆண்டவரே.
ஆண்டவரே, உங்க பாரத்தை நாங்க சுமக்கணும் அப்பா. நீங்க எங்க மேல் வைத்திருக்கிற அந்த கடமை நாங்க செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, 7 குத்துவலைகள் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறவரே, ஆண்டவரே, 7 குத்துவலைகள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரே, ஒரு நாள் எங்க விளக்கு தண்டை நீங்க எடுத்து போடாதீங்கப்பா. நாங்கள் மறுபடியுமா எழும்புறோம் ஆண்டவரே. மறுபடியுமா இப்படி வார்த்தையை சுமந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. மறுபடியுமா வேதத்தை சுமந்து செல்லுகிற ஆண்டவரே. மறுபடியுமா எங்களுடைய பாதங்கள் உமக்கு நேராய் கடந்து வரணும் ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவர், அழிந்து கொண்டிருக்கிற கிராமங்களுக்கு நேராய் எங்க பாதங்கள் நடந்து செல்லணும் ஆண்டவரே. சுவிசேஷத்து பாதத்தை ஆண்டவரே உங்களுடைய பார்வையில் அழகாய் நீங்க பார்த்திருக்கிறீங்களே சப்பா. எங்க பாதங்கள் சுவிசேஷத்துக்கு நேராய் கடந்து போகணும் ஆண்டவரே. தேவையில்லாத இடத்துக்கு நாங்கள் கடந்து போக கூடாதப்பா. தேவையில்லாத காரியத்துக்கு நாங்கள் ஓடுறோமே ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனே, உங்களுக்காக நாங்க ஒன்றுமே செய்யலை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களை நடத்துங்கப்பா. உமக்காக இனி ஓடுறர்களாய் நாங்க மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க சப்பா. ஆனா உங்களுக்கு நாங்க எதுவுமே செய்யல ஆண்டவரே. உங்களுக்காக நாங்கள் ஓடுற பிள்ளைகளாய் நீங்க எங்க மாற்றுங்க. உங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டவரே சபையாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அழிந்திருக்கிற ஆத்துமாக்களை மீட்கிற ஒரு சபையாய் எங்க சபையை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தகுதிகளையும் கொடுத்திருக்கிறீங்களே சப்பா, ஆனாலும் அன்பு இல்லையே என்று சொல்லி எங்களோடு நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்களே கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உங்க அன்பை நான் ருசிக்கணும் அப்பா. உங்க அன்பை நான் உணரணும் ஆண்டவரே. எங்களை குறிச்சே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோமே, எங்க கவலை குறிச்சே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோமே, எங்க பிரச்சனை குறிச்சே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோமே, எங்க தேவை குறிச்சே நாங்க ஓடின்னு இருக்கிறோமே, எங்க பிள்ளைங்களை குறிச்சே நாங்க பாரப்படுறோமே. என் வீடு, என் சொந்தம், என் பந்தம், எனக்கு இடம், எனக்கு இது அது இல்லை இது இல்லைன்ட்டு எங்களை குறிச்சே நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. இந்த நாளில் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவர் உடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற சபையாய், ஒரே பேசி சபையாய் எங்களை மாற்றுங்கப்பா. குறைவுகளை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க பிரியமில்லாத காரியங்கள் இந்த சபையில இருந்து மாற்றுங்கப்பா. ஆதியில கொண்டிருந்த அன்பை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் இழந்து போக கூடாதாப்பா. இந்த வருகையில ஆண்டவரே அந்த விளக்கு தண்டை நாங்கள் ஆண்டவரை இழந்து போக கூடாது ஆண்டவரே. அணையாம பார்த்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை அணையாமல் நாங்கள் காத்துக்கொள்ளணும். வெளிச்சத்தை நாங்கள் அணையாமல் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்களோட பேசுங்கப்பா. ஏதோ கேட்டு இங்கே விட்டுட்டு நாங்க போறதுக்கு இல்லை ஆண்டவரே அப்பா. மறுபடியும் ஆதியில செஞ்ச அந்த கிரியைகளை ஆண்டவரே மறுபடியும் நான் செய்யணும் ஆண்டவரே. உமக்காக ஏதாச்சும் ஒண்ணு நாங்க தினமும் செய்யணும். உங்க பிரியப்படுகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நாங்க செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, உபவாசம் போடுறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஜோம் பண்றோம், கதறோம், அழுவுறோம், கூட்டாய் ஜோம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா உமக்காக ஆண்டவர் உண்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவர். இந்த சபை உம்முடைய உணர்வை புரிந்து கொள்ளுகிற சபையாய் மாறணும். இந்த சபை உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நடக்கிற சபையாய் மாறணும். இந்த சபை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, கொழுந்து விட்டு எரிகிற சபையாய் நீங்க மாறணும் ஆண்டவரே. சபையை நீங்க மாற்றுங்க அப்பா. எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தின கிருபைக்காய் மக்கள் நன்றி. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சுத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு விட்டு விடாதபடிக்கு காது உள்ளவன் கேட்க கடுவான். விருப்பம் இருக்கிறவங்க கேட்டு நடக்கட்டும் ஆண்டவர். விருப்பம் இல்லாதவங்க ஆண்டவரே விட்டுருங்க ஏசப்பா. ஆவியானவர் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் வார்த்தையை கேட்க கீழ்ப்படிதல் இருக்கும் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் என் தேவனை மாற்றுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவரே அவர்களுக்கு புசிக்க நீங்க கொடுக்க நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க ஏசப்பா.
உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலவீனமா இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னவர்களை கர்த்தர் அவர்களை நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பும் ஆவியானவர் கிருபையும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மளோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை